என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை நான் சொல்லுவேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம மற்றவர்கள் நடக்குவது போல அல்ல. நாம் நடக்க வேண்டிய பாதைகளெல்லாம் ஆண்டவர் காட்டுகிற வழியாக அது இருக்க வேண்டும். எந்த வழியாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர் நடத்துகிற பாதையிலே நாம் நடக்க, அவர் ஆண்டவர் சொல்கிற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே வழியிலே நடத்துகிற ஒரு வாழ்க்கை. நம்ம உலகத்தார் போல நம்ம விருப்பம் போல வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதனால தான் நல்ல பரிசுத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் உற்று நோக்குவீர்களானால் தான் செய்கிற எந்த காரியமானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து, வேலையானாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எந்த ஒரு எதுவானாலும் சரி, கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய வழியை சித்தத்தை கேட்கிறவர்களாக இருப்பாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவருடைய அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன். போதிப்பு, வழியை காட்டுவது, நல்ல ஆலோசனை கொடுப்பது இந்த வேதம் நமக்கு கொடுக்கிறதாக இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறார். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் அர்ப்பணித்து அவருடைய போதனையிலே நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாமே சில காரியங்களை நாம் செய்வோமானால், நாம் இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்வோமானால், கர்த்தருடைய சித்தமில்லாத காரியங்களை செய்வோமானால், இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வருத்தப்படுகிறாங்க? ஒரு தொழிலில் கூட சொல்கிறேன், மற்ற காரியங்களில் ஏன் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால், முதலாவது நமக்கு வாக்கு தத்தமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளையால் அவர் நமக்கு போதிக்கிறார், நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார், நமக்கு ஆலோசனை அவர் சொல்கிறார். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதை நம்ம செய்யணும்னாலும் கர்த்தருடைய ஆலோசனை படி நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார், புல்லுள்ள இடங்களில் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் சொல்கிறது. காலை வேளையிலே நான் உனக்கு போதித்து நீ செல்ல வேண்டிய பாதையில் நான் நடத்துவேன். அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 48:17 நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர், உன் மீட்பராக கர்த்தர் உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர். நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம ஆண்டவர் அவருடைய கட்டளையின்படி, தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். நீங்க இங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர். ஒரு ஜனங்களை ஒரு காரியத்திலிருந்து நம்ம மீட்பர்களானால் அவருடைய பாதையிலே, அவருடைய வழியிலே நம்மை நடத்துகிற ஆண்டவர். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 119வது சங்கீதம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், வேதம் இப்படியாக சொல்கிறது. 119வது சங்கீதம் 33வது வசனம், கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் அதை நான் காத்துக்கொள்வேன். உமது பிரமாணங்களுடைய வழியை எனக்கு போதியும்.
ஆண்டவர் நம்ம எதற்கு நேராக நம்மை அவர் வழி நடத்துகிறார்? மீட்பராகிய கர்த்தர். நாமெல்லாம் மீட்டுக்கொண்ட ஜனங்கள், கர்த்தரால் மீட்டுக்கொண்ட ஜனங்கள். மற்றவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எடுத்தோம், ஏதோ நம்ம இஷ்டம் போல நம்ம ஆலோசனைக்கு நாம் முடிவு எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் அவர் ஆலோசனை தருகிறவர், அவர் நம்மை போதித்து நடத்துகிறவர். அவர் மீட்டு கொண்டார், நம்மளை மீட்டு கொண்டார். எதற்காக அவர் மீட்டு கொண்டார்னா, அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய வழியிலே, அவருடைய போதனையினாலே நம்மை நடக்கும்படியாக மீட்டு கொண்டார். அவருடைய வழியிலே, அவருடைய ஆலோசனையிலே, அவருடைய போதனையிலே நம்மை நடத்தும்படியாக நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய கட்டளைகளிலே நடக்கும்படியாக நம்மை மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையிலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனை அவர் வழி நடத்துவார் என்றால், நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு சிக்கலான வாழ்க்கையும், எந்த ஒரு பிரச்சனை உள்ள இடத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. கர்த்தருடைய ஆலோசனைப்படி, வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நான் சொல்லுவேன், நீ தலை குனிய போவதில்லை, நீ தடுமாற போவதில்லை, நீ நஷ்டப்பட போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், தலை நிமிர்கிற வாழ்க்கையா இருக்கும். நம்மை அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்தார். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய வழியிலே, அவருடைய போதனையிலே, அவருடைய ஆலோசனையிலே. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஒன்று தெரிந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய இருக்கிற காரியங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கிறோமோ, ஆலோசனையின்படி, அவருடைய போதனையின்படி, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஆலோசனை பண்ண வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை வெட்கத்தை உண்டாக்காது, தலைகுனிவை உண்டாக்காது, நஷ்டத்தை உண்டாக்காது, அழிவை உண்டாக்காது, வேதனையை உண்டாக்காது, கண்ணீரை உண்டாக்கவே உண்டாக்காது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க அறியணும். சரி, இந்த போதனையும் இந்த படிப்பினையும், போதனை என்பது, ஆலோசனை என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு படிப்பினை. இது எதற்கு நேராக நம்மை நடத்துகிறது என்று சொல்லுவோமானால், இந்த வழி எதற்கு நேராக நம்ம நடத்தும்? நம்ம என்னதான் உலகத்தில், வேலை ஸ்தலத்தில், இல்லை மற்ற காரியங்களெல்லாம் இருந்தாலும் நம்ம எதற்கு நேராக நம்மை நடத்தும் என்ன சொல்லுவோமானால், ரட்சிப்புக்கு நேராக நம்ம நடத்தும். முதலாவது அவருடைய ஆலோசனை, அவருடைய வழி, அவருடைய போதனை எல்லாம் நம்ம எதற்கு நேராக நம்மை நடத்தும் என்று சொல்லுவோமானால், அவருடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்தும். நீ ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும்படியாக, 8 9 வரை நான் வாசிக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளாக நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடந்தவனாக இருந்தான். 18வது வசனம், ஆனாலும் உன்னோட கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன் மனைவியும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். மிக அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நோவாவை ஆண்டவர் இந்த உலகத்தெல்லாம் நான் ஜலப்பிரவாகத்தினாலே அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொன்னபோது, இவனுக்கு ஒரு நீதிமார்க்கமான ஆலோசனையை வழிநடத்துதல ஆலோசனையை, போதனையை கர்த்தர் கொடுத்தார். அந்த கட்டளை என்பது சாதாரணமானது அல்ல. அந்த கட்டளை என்பது மிகவும் ஒரு கடினமான கட்டளை. நான் உன்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துதேன், நீ பேழை, நீயும் உன் பிள்ளைகள், உன்னோடு கூட உன் பிள்ளைகளும், உன் மனைவி, உன்னுடைய பிள்ளைகளும் அவருடைய மனைவிகளும் நீ பிரவேசிக்கும்படியாக பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னபோது, அந்த ஆலோசனை என்பது அந்த நாளிலே மிகவும் செய்யப்படக்கூடாததாக, வீணானதாக, பிரயோஜனமற்றதாக எல்லாருடைய பார்வையிலும் தெரிஞ்சது. அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இந்த நம்முடைய வார்த்தை, நம்ம தியானிக்கிற வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த மீட்பு, இந்த ரட்சிப்புக்கு மற்றவருடைய பார்வைக்கு பிரயோஜனமாக
அற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் மீட்கப்பட்ட நமக்கு அது பிரயோஜனம். ஒருத்தரும் அந்த வார்த்தையை கேட்கல, அந்த போதனையை கேட்கல, அந்த ஆலோசனையை கேட்கல. பல வருடங்களாக அவன் அந்த கட்டளைக்காக முயற்சி செய்து அந்த பேழையை ஆயத்தம் பண்ணினான். கடைசியிலே அந்த பேழையிலே அந்த ஆலோசனை மிகவும் கடினமானது, அந்த போதனை மிகவும் கடினமானது, அந்த வழிநடத்துதல் கடினமானது. அந்த மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற ஒரு கூட்டம். நோவா வாழ்ந்த காலத்திலே மக்கள் எல்லாம் தன் போக்கிலே வாழ்ந்து தங்க இஷ்டம்படி வாழ்ந்து தங்கள் சந்தோஷத்தை தங்களுடைய மாமிச இச்சைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்த காலம். ஆனால் நோவா நீதிமான கண்டபடினால் நோவாவை விசேஷமாக ஆண்டவர் மீட்கெடுத்து ஒரு கடினமான ஒரு பாதையை நோவாக்காக ஆண்டவர் வைக்கிறார். நான் சொல்வேன், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் காட்டுகிற வழி, தேவன் நமக்கு கொடுக்கிற போதனை, நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நான் சொல்லுவேன் கடினமாக செய்ய முடியாததாக, எல்லோருடைய கண்களுக்கும் அது வெட்கத்தை உண்டாக்கதாக இருந்தாலும் அது முடிவில் எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுவோமானால் அது ரட்சிப்புக்குள்ளாக நம்மை வழி நடத்தும். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளணும், எதற்காக ஆண்டவர் ஒரு ஜனங்களை மீட்டு அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய கட்டளைகளை, தன்னுடைய வசனத்தை, தன்னுடைய ஆலோசனையை, தன்னுடைய போதனையை ஏன் அவர் கொடுக்கிறார் என்று சொல்லுவோமானால் நான் சொல்லுவேன், தனியான வழியிலே நம்ம நடத்த, விசேஷமான வழியிலே நடத்த. உலகத்தானுடைய போல நம்முடைய வாழ்க்கை இருக்காது. உலகத்தான் போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்நாட்கள் இருக்காது. நாம் சில நாட்களில் நினைப்போம், ஏன் என்னை ஆண்டவர் அழைத்தார், ஏன் என்ன ஆண்டவர் இதற்காக முன்குறித்தார். உலகமே சந்தோஷமா இருக்கிறது, உலகமே தன் இஷ்டம் போல தன் சந்தோஷத்திற்காக மாமிச இச்சைகளை நிறைவேற்றுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நோவாவை அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையை கொடுத்தார். நான் சொல்லுவேன், எனக்கு அருமையான ஜனமே, செய்யக்கூடாத கட்டளை, ஜனங்கள் கீழ்ப்படியாத கட்டளை, ஜனங்கள் அருவருக்கக்கூடிய கட்டளை. அவன் வருட கணக்கிலே இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தான். இதுதாங்க மீட்பு. அவருடைய வழி, அவருடைய ஆலோசனை, அவருடைய போதனை வேறுபாடாக இருக்கலாம், நமக்கு மாறுதலாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், அதனுடைய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்தும். நீங்கள் அதே 7:1 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக நான் கண்டேன். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலோசனை, அவருடைய வழி, அவர் நம்மை போதிக்கும் கட்டளை பிரமாணங்களை எத்தனை கடினம் உள்ளதாக இருந்தாலும், எத்தனை விட்டு கொடுக்கறதாக இருந்தாலும், எத்தனை உலகத்தை போல நம்ம கொண்டாட்டம் கூத்து கும்மாலம் இதில் இல்லைனாலும் ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்தும் என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்கள், எத்தனையோ கொண்டாடினாங்க, எத்தனையோ தன் இஷ்டம் போல வாழ்ந்தாங்க, எத்தனையோ கீழ்ப்படியாமல் வாழ்ந்தாங்க. ஆனால் நீதிமானா இருந்து தேவனுடைய வழியும் போதனையும் ஆலோசனையும் நடந்த நோவாவுக்கோ எத்தனையோ கஷ்டம். அவன் தேவனுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக மிகவும் கடினப்பட்டு உழைக்க வேண்டிய காரியம், பிரயாசப்பட வேண்டிய காரியம், தன்னை ஒடுக்க வேண்டிய காரியம், எவ்வளவோ காரியம் இருந்தாலும் அது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லுவானால் இந்த போதனை, இந்த ஆலோசனை, இந்த வழிநடப்பு நம்மை ரட்சிப்புக்கு நேராக நம்ம வழி நடத்தும். நீங்களும் நானும் எதற்கு மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஒருவேளை கடினமான பாதை நமக்கு இருக்குமானால், உலகத்தினுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் வேறுபட்டு இருக்குமானால், நான் சொல்லுவேன், நாமெல்லாம் ரட்சிக்கு நேராக நாம் நடத்தப்படுகிறோம். ஆனால் இந்த குடும்பத்தை தவிர எல்லா குடும்பமும் ரட்சிப்பு இல்லாமல் அழிந்து போனார்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிய வேண்டும். நான் சொல்லுவேன், இந்த குடும்பம் மாத்திரம் தேவன் நியமித்திருக்க அந்த பேழைக்குள்ளாக பிரவேசித்து ரட்சிக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் என்றால், இப்போது காண்கிறது நமக்கு ஏதோ ஒன்று போல இருக்கலாம், வித்தியாசமாக இருக்கலாம்,
உலகத்தை போல நம்ம அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், அது எங்கே கொண்டு போய் நம்மை நடத்தும் இந்த போதனை, இந்த 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 ஆலோசனை, அவர் காட்டுற வழி நம்ம எங்கே கொண்டு போகும் என்று சொல்லுவோம்னால், மிகப்பெரிய ரட்சிப்புக்கு நேராக, மிகப்பெரிய அடைக்கலுக்கு நேராக, மிகப்பெரிய ஒரு மீட்புக்கு நேராக அவர் மீட்ட ஜனங்களை அது கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரெண்டாவது காரியம், இந்த ஆலோசனை, இந்த போதனை, இந்த வழிநடத்தல் சகலவித ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தும். நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18-19 வாசிக்கும்படியாக உங்களை நான் அன்பா அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எவ்வளவு ஆண்டவர் அந்த அந்த அவருடைய கட்டளைகளிலும் அவருடைய பிரமாணங்களிலும் நடக்க அவர் ரொம்ப 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 பிரியமாக இருக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய கட்டளைகளை, வழியை, அவருடைய போதனையை பின்பற்ற துடிக்கிற எந்த ஒரு ஜனமும் நிச்சயமா அது வாழ்க்கையில வெக்கப்பட்டு தலகுனிஞ்சி நஷ்டப்பட்டு ரட்சிப்பை இழந்து போகவே போகாதுங்க. நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் என்னுடைய நீதியை, என்னுடைய நியாயத்தை, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்பது போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த வழி ரொம்ப, நான் சொல்லுவேன், ரட்சிப்புக்கு நேராக நம்மை நடத்துகிற வழி, ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிற வழி. கடந்த 1ஆம் தேதி நாம் தியானம் பண்ணது போல இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக மாற்றுகிற வழி அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய வழி. நாணம் இல்லாதவர்களா இருக்கலாம், நல்ல வீடு இல்லாதவர்களா இருக்கலாம், வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், இந்த வழி நீங்க கண்கூடுவா நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம். ஆண்டோடைய வழி, ஆண்டோடைய போதனை, ஆண்டோடைய வசனம், ஆண்டோடைய அந்த ஆலோசனை நம்மை அழகாக உயரத்திலே கொண்டு போய், கண்மலையிலே கொண்டு போய் வைக்கும். அவருடைய போதனையின் ரகசியம், அவர் ஆலோசனுடைய ரகசியம். இந்த ஆபிரகாம் பாருங்க, ஒன்றுமே இல்லாமல் அழைக்கப்பட்டான், ஒன்றுமே இல்லாதவனாய் அழைக்கப்பட்டான். ஆனாலும் அவரிடத்தில் ஆண்டவர் கண்டார். எதை அவர் கண்டார்னா, எனக்கு தெரியும்பா, என்னுடைய போதனையையும் என்னுடைய ஆலோசனையையும் என்னுடைய வழியையும் உன் பிள்ளைக்கு நீ சொல்லி வளர்ப்பா என்பதை நான் உன்னிடத்தில் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் கண்டதெல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க, பெரிய காரியத்தை அல்ல, பெரிய இதுவா அல்ல, ஒரே ஒன்றத்தை கண்டார். ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் காரணம் இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வழியை அவன் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், இந்த ஆண்டவருடைய வசனம், இந்த ஆலோசனை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாது. அவருடைய போதனை, அவருடைய ஆலோசனையை கேட்க உட்காந்து தெளிவாக நமக்கு ஆலோசனை வரும். இந்த காரியத்தை செய்யாத, இந்த காரியத்தை செய் என்று ஆலோசனை நமக்கு வரும். ஏனென்றால் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் அவருடைய பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறார். நம்ம மனசாட்சி சும்மா விடாது. நீ நஷ்டப்படுகிற காரியத்தில் உன்னை கொண்டு போய் விடுகிற காரியத்தை கர்த்தர் கையெடுக்க விடவே மாட்டார். உன்னை அவமானப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் கையெடுக்க விடவே மாட்டார். நீ பார்வைக்கு ஒரு சிறுமியான இடத்துல இருக்கலாம், சிறுமியான போக்கில் போகலாம், ஆனால் உன்னை அவமானத்தின் காரியத்தில் பின்னாட்களிலே நீ அவமானப்படுகிற, பின்னாட்களிலே நீ நஷ்டப்படுகிற, பின்னாட்களிலே உனக்கு அழுகையை கொண்டு வருகிற, பின்னாட்களிலே நமக்கு இழப்பை கொண்டு வருகிற காரியத்தை ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய பிரமாணம் ஒரு நாளை நம்ம தள்ளவே தள்ளாதுங்க, தள்ளவே தள்ளாது. நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன் நம்ம மனசுல நினைச்சிருந்தாலும் கர்த்தர் இல்லை நீ இப்படியே இரு, இதிலேயே நீ தரித்திரு என்று சொல்லுவாரானால், அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால், நான் சொல்லுகிறேன், நாம் நஷ்டப்படுகிற காரியம், நாம் தலகுனிகிற காரியம் அது இருக்கவே இருக்காது.
நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வாசியுங்கள். அதே ஆபிரகாமினுடைய 17வது அந்த ஆதிகாமத்தினுடைய 17வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவன் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்போது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அப்போது தேவன், உன் மனைவியாக சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக நான் ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். நம்ம கடந்த வாரம் தியானத்தது போல நாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழி, தேவனுடைய கட்டளை நம்ம நடத்தும், நிச்சயமா நடத்தும். ஆண்டவருடைய வசனம் நம்மை நடத்துங்க. எப்போ நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்காம, ஆலோசனைக்கு செவி கொடுக்காம போகிறோமா? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த நாளை தான் அறிவோம், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த நாளை தான் நம்ம அறிவோம். இயேசு நாமத்தினால நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்முடைய முன்னாளையும் இந்நாளையும் பின்னாளையும் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவர் பின்னாடி நான் என்னவா எனக்கு ஆகும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருப்பேன், நான் நஷ்டப்பட்ட வாழ்க்கையிலா, கண்ணீர் உள்ள வாழ்க்கையிலா, இந்த வழி எங்க போய் கொண்டு முடியும்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. இந்த வழி எங்க போய் கொண்டு போய் அது நமக்கு முடியும், நன்மையாய் முடியுமையா தீமையாய் முடியுமா என்று தெரியாது. ஆனா கர்த்தர் நம்ம பின்னாட்களை அறிந்த கர்த்தர், நம்ம இந்த நாட்களை மாத்திரம் அல்ல, முன் நாட்களும் அல்ல, பின்னாட்களை நம்மை அறிந்த கர்த்தர். ஆகலாதான் அவருடைய ஆலோசனை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய போதனை நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கணும். அவர் சத்தத்தை கேட்கணும். எவ்வளவுதான் தாவீது நஷ்டப்பட்டு வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவரை வெறுக்காம அவருடைய ஆலோசனைக்கு போய் அமர்ந்தான். ஆண்டவரே, இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? அன்றைக்கு கூட நம்ம தியானம் பண்ணோம். அவன் நஷ்டப்பட்ட போது, அவன் அவமானப்படுத்த போது, அவன் எல்லாத்தையும் இழந்த போதுதோ தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழிகாட்டலை அவன் விட்டு விடவே இல்லை. நான் சொல்ல 2 மடங்காக அவன் மீட்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு இப்போது இருக்கிறதை விட நான் உன்னை மென்மேலுமா ஆசீர்வதிப்பேன். நான் சொல்லுவேன், 2வது ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய போதனை நம்ம எங்க நடத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தும். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கஷ்டத்தில், கண்ணீரில், கடனில், வேதனையில் வைக்கவே மாட்டாருங்க, வைக்கவே மாட்டார். அவருடைய ஆலோசனையில நீங்க நடப்போம். நம்ம ஆலோசனை, நம்ம காரியம், நம்ம இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, நம்ம இஷ்டம் போல. நான் ஒரு சின்ன விஷயம் கூட சொல்றேன், ஒரு யாருக்கிட்டையாவது ஒரு 100 ரூபாய் கடன் வாங்குற விஷயத்துல கூட கர்த்தருடைய ஆலோசனை வேணும். இவங்க கிட்ட வாங்குறேன் ஆண்டவரே, இந்த 100 ரூபாய்னால என்னால் கொடுக்க முடியுமா, என்னால் இதில் எதனா அவமானம் வருமா, இதில் என்ன அசிங்கம் வந்துடுமா, அந்த 100 ரூபாயில் எனக்கு ஆண்டவர் அழகாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அது மாத்திரமல்ல, அதை வாங்காமலே நம்மை நடத்துகிற ஆண்டவர். நான் உதாரணத்துக்காக இதை நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய கட்டளை எதற்கு நேராக நம்ம நடத்துமானால் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக ஆண்டவர் அழைக்கிற தேவன். நான் சொல்லுவேன், நாமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய போதனை, அவருடைய ஆலோசனை நமக்கு நடத்தும். அதே ஆதிகாமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான். இந்த போதனை என்பது, இந்த ஆலோசனை என்பது எதை அடங்கினது என்று சொல்லுவோமானால் விசுவாசத்தை அடங்கினது, விசுவாசத்தை வைத்து அடங்கினது.
விசுவாசம், தேவனுடைய ஒரு மனுஷன் விசுவாசிக்காம தேவனுடைய போதனைய கட்டளைய அவருடைய வழியில நடக்க முடியாதுங்க. விசுவாசம் இல்லாம, நம்பிக்கை இல்லாம கர்த்தருடைய வழியில, அவருடைய போதனை, அவருடைய ஆலோசனையில நம்ம நடக்க முடியாது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அவர் நீதிமானாக ஆண்டவர் கண்டார். அந்த நீதி தான் விசுவாசம். விசுவாசித்தா, நீ நம்பினா அது நிமித்தமா நீதி வரும். அந்த நீதி நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். எது நமக்கு ஆசீர்வாதமா நம்மை நடத்தும் என்று சொல்லுவோமானால், தேவனுடைய கட்டளைகளை விசுவாசித்தான், கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான். நம்ப முடியாத காரியம், நினைச்சு பார்க்க முடியாத காரியம், ஆபிரகாம் விசுவாசித்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச வாழ்க்கை. நாம வாழ்க்கையை விசுவாசிக்கணும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஒரு நல்ல தேவன், நமக்கு நீதியை கொடுக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்ம பிள்ளைகளை கைவிடாத தேவன் என்பதை மாத்திரம் நீங்கள் நம்பணும். உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் இழந்து போகக்கூடாது. நம்ம விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது. அதே 24வது வசனத்தை 1 நான் வாசிக்கிறேன். 24:1 நான் வாசிப்பேன். ஆனால் ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். சகல காரியங்களிலும் அவனை ஆசீர்வதித்தார். சகல காரியங்களிலும், ஒரு காரியம் அல்ல, 2 காரியம் அல்ல, எல்லா காரியங்களிலும். ஒரே ஒரு குழந்தை தான் அவனை ஆசீர்வாதம் நம்ம நினைச்சோம். ஆனால் கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் நம்ம மீட்டெடுத்த ஜனங்களை அவருடைய ஆலோசனைப்படி, அவருடைய போதனையின்படி, அவருடைய வழிதளத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நான் சொல்ல, எந்த சின்ன பிள்ளைகளானாலும் நம்ம வாழ்க்கையில தோற்கவே மாட்டோம், தோற்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காதுங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறது நமக்கு எப்படி பயன் தரும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய ஆலோசனை, அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நான் சொல்ல, நீ கைவிடப்படுவதில்லை, நீ அவமானப்படுவதில்லை, நீ குறைவுபடுவதில்லை. கர்த்தர் ஆபிரகாமை சகலவற்றிலும் ஆசீர்வதித்தார். 1 அல்ல, 2 அல்ல, எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க இந்த கால வேளையில குறித்து கொள்ளுங்க. இன்றைக்கு அவமானமா நமக்கு தோன்றுகிற காரியம், இன்றைக்கு குறைவா இருக்கிற காரியம், இன்றைக்கு ஒண்ணுமில்லாத காரியம், அதை குறித்து ஒன்றுக்கும் நீங்க கவலைப்படாம, ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய போதனை, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், சகலவற்றிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அவன் விசுவாசித்தான், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், ஆண்டவருடைய ஆலோசனையை விசுவாசித்தான். அவனுடைய விசுவாசம்லாம் மிகப்பெரியது. நாம நினைக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஆலோசனை என்பது சில நேரத்தில் நம்மளை சோதிக்கப்படுகிறதா கூட இருக்கும். நீங்க ஒண்ணு கவனிங்க, சோதிக்கப்படுகிறதாக இருக்கும். ஈசாக்கை கொண்டு போய் பலியிடு என்று சொன்னார். ஒரு குழந்தை வந்துடுச்சு, ஆசீர்வாதத்தின் குழந்தை, இதை வச்சுதான் சந்ததியை ஆசீர்வாதிப்பான்னாரு. ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய வழி, ஒருவேளை நம்ம சோதிக்கப்படுகிறது கூட ஆண்டவருடைய போதமை, ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய ஆலோசனை. நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். சில காரியங்களை நம்ம சோதிக்கப்படலாம், சோதனையா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையாக இருக்கலாம். இந்த காரியத்தை எடுத்தா நிச்சயமா நம்முடைய பார்வைக்கு நன்மையாவே முடியாதுன்னு இருக்கலாம். அப்படிப்பட்ட சோதனை உள்ள ஒரு வாழ்க்கையாக நமக்கு இருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சோதனையும் அவருடைய போதமை தான் நமக்கு, அவருடைய ஆலோசனை தான் நமக்கு, அவருடைய வழி நடத்துது தான். ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஒருபோதும் கேடுக்காக அவர் சோதிக்க மாட்டார், அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அவர் சோதிக்க மாட்டார், நிர்மூலமாக ஆக வேண்டும் என்பதற்காக சோதிக்க மாட்டார்.
நஷ்டப்படுவதற்காக நம்ம சோதிக்க மாட்டார். இந்த கால வேளையில் ஒன்று நம்ம அர்த்தம் கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள் கூட ஆண்டவருடைய ஆலோசனை தான். நல்ல சோதனைகள் கூட ஆண்டவருடைய ஆலோசனை. சில நேரங்களில் நமக்கு வருகிற குறைவு கூட நமக்கு ஆண்டவருடைய ஆலோசனையை வழிநடத்துவதற்காக. நீங்கள் அந்த திருமண வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, திராட்சரசம் குறைவுபட்டது மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய ஒரு சோதனை. திராட்சரசம் குறைவுபட்டது, அவமானம் வரும், நிந்த வரும். அந்த காலத்திலே ஆமாம், இஸ்ரவேலிலே திராட்சரசம் என்பது மிகவும் முக்கியமான காரியம். திராட்சரசம் இல்லைன்னா தன்னுடைய அந்த திருமண வீட்டார், விசேஷ வீட்டார் அவமானப்படணும். முக்கியமானது திராட்சரசம். அது குறைவுபட்ட போது, அந்த சோதனை வந்த போது, அந்த குறைவு வந்த போது நான் சொல்லுவேன், அதில் ஆண்டவருடைய ஆலோசனையும் அதில் ஆண்டவருடைய வழி நடத்துதலும், அவர் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. அம்மா திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொன்னபோது அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. அவர் கொடுத்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஆலோசனை. கால் கால் கழுவுற தண்ணி இருக்கிற அந்த தொட்டி காலியா இருந்தது, அதை நிரப்புங்கன்னு சொன்ன ஆச்சு. அதை நிரப்புங்க. இந்த சோதனை நீங்க கவனிங்க, எவ்வளவு ஒரு மோசமான சோதனைகள். கால் கழுவுற தொட்டியை நீங்க நிரப்புங்க. சமைச்சு ஒரு ருசி நிறைந்த ஒரு 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 விருந்தில கால் கழுவுற தொட்டியை நீங்க நிரப்புங்க. இது உங்களால செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியுமா? முற்றுக்கும் வேறுபாடு உண்டு, வேறுபாடு உள்ள ஒரு சோதனை, வேறுபாடு உள்ளது. திராட்சை ரசத்துக்கும் ஜனாத்த ரசம் பந்தியினுடைய நடுப்பகுதியிலே நல்ல விலையேற பாத்திர பாத்திரம். ஒருவேளை அந்த பாத்திரம் வெண்கலமாக இருக்கலாம், ஒருவேளை அந்த பாத்திரம் அவரவருடைய வசதிக்கு பிரகாரம் திராட்சை ரசத்தினுடைய பாத்திரம் வெள்ளியாக இருக்கலாம், வெண்கலமாக இருக்கலாம், தங்கத்தால இருக்கலாம். அவங்களுடைய வசதியை பொறுத்தது, அந்த திருமண வீட்டாருடைய வசதியை பொறுத்தது. வெண்கலமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம். திராட்சை அது அவர்களுடைய பெருமை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்டளை நீங்க கவனிச்சிங்கன்னா, அந்த அந்த கால் கழுவுற பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை நீங்க நிரப்புங்க என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சில நேரத்துங்களில் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும், நம்மை நடத்துகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். நாம கீழ்ப்படிய கூடாதவைகளாக கூட இருக்கும். அதுக்கு நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்க என்ன ஆண்டவரே, நான் வெள்ளி பாத்திரம் வச்சேன், அதுல திராட்சை ரசம் ஊத்துனேன், அது காலி ஆயிடுச்சு. நீர் அற்புதத்தை அடையாளம் செய்ததுன்னா அந்த வெள்ளி பாத்திரத்தை தான் நிரப்பி அற்புதம் செய்யணும். ஆனா நீர் அதை விட்டுட்டு இங்க போய் நிரப்ப சொல்றீரே, அது முடியாது ஆண்டவரே. நீங்க சொல்றதை என்னால செய்ய முடியாது. வேணா சொல்லுங்க, தண்ணியை நிரப்ப சொல்றீங்க, ரைட், சரி. ஆனா எதுல நீங்க நிரப்ப சொல்றீங்க? கால் கழுவுற பாத்திரமா, அதுலயா நீங்க நிரப்ப சொல்றீங்க? இல்ல ஆண்டவரே, இல்லை, நீங்கள் அற்புதமே செய்ய வேணாம், உங்களுடைய போதனை வேணாம், உங்கள் ஆலோசனை வேணாம். ஏன்னா உங்கள் ஆலோசனை, உங்கள் வழிநடத்தலாம் ஒன்றும் சரியில்லை ஆண்டவர். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் சொல்கிறோம், உங்கள் ஆலோசனை, உங்கள் போதனை ஒன்றும் சரியில்லை ஆண்டவர். நீங்கள், நான் ஒன்று நினச்சிருக்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அது பார்த்தா ஒன்றும் சரியில்லாத போல இருக்குது. அது பார்த்தா நல்ல பேர் எடுக்கிற மாதிரி தெரியல, நல்ல ஆசீர்வாதம் வரா மாதிரி தெரியல, நல்ல உயர்வு வரா மாதிரி தெரியல, நல்ல பேரும் புகழும் வரா மாதிரி தெரியல. உங்கள் ஆலோசனை, உங்கள் வழி நடத்துதல், உங்கள் போதனை. நீங்கள் வேற எதுனா சொல்லும், நான் செய்கிறேன். அதுதான் நாகமான தம்ம உடம்புல குஷ்டத்தோடு கூட வந்தான். இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஒரு தேவன் இருக்கிறாரு, வாங்கன்னு சொல்லி அழைச்சி வராங்க. அவருக்கு எலியா தீர்க்கதரிசி மூலமாக நாகமானுக்கு சொல்கிறாங்க, நீ போயிட்டு அங்கே யோர்தானில் இருக்கிற நீரில் போய் நீ 3 முறை
7 முறை நீ மூழ்கி எழுந்துரு அப்படின்னு சொல்ல. வேறு விதமான ஆலோசனை, வேறு விதமான போதனை, வேறு விதமான வழி நடத்துதல். அவன் சொல்றான், என்ன நீ இப்படி பேசுறீர்? என்னுடைய தேசத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு சுத்தமான நதி தான் யோர்தான் நதியா? நான் என்ன நினைச்சேன், நீர் எதையாவது தடவி, நீர் ஜெபம் பண்ணி, எதையாவது பூசி சுகம் கொடுப்பரு நான் நினைச்சேன். நீர் போயிட்டு யோர்தானிலே என் நாட்டில் இருக்கும் நதிகளை காட்டிலும், என் தேசத்தில் இருக்கிற நீரை காட்டிலும் உங்க யோர்தான் என்ன பெருசா? அப்படின்னா நான் அங்கேயே மூழ்கி இருப்பேனே. ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய வழிநடத்தல, ஆண்டவருடைய போதனை வித்தியாசமா இருக்கும். நமக்கு நஷ்டப்படக்கூடியதா தெரியும், அற்பமா தெரியும். ஆனா சொல்லுவேன், சகல அங்க வேலைக்காரன் சொன்னா, இதை விட பெரிய காரியம் சொன்னா நீங்க செய்வீங்கல்ல, தயவு செய்து அந்த தீர்க்கதரிசி சொல்கிறத நீங்க போய் செய்யுங்க. அவன் யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கி எழுந்த பிறகு அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல மாறினது. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய போதனை நம்ம வாழ்க்கைக்கு பார்ப்பதற்கு அற்பமா, லாபம் தரக்கூடியதாக, பெருமை தரக்கூடியதாக, அற்பமான ஆலோசனையாக இருந்தாலும் நான் சொல்லுவேன், நம்மை ஆசீர்வாதத்திலே நம்மை அற்பமாக அது வைக்காது. அத்தனை மகத்துவம் உள்ள ஆலோசனையாக இருக்கும். நீ அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்பதே இல்லை. தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருடைய ஆலோசனை நீங்க சின்ன சின்ன எந்த காரியமா இருந்தாலும், ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுக்கறதுனாலும் சரி, வாங்கறதுனாலும் சரி, கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லுவாருங்க, இது உனக்கு வேணாம் வேணும் அப்படி. ஒருவேளை அவர் கொடுக்கிற சோதனையினுடைய காரியமா இருக்கலாம். நீங்க நாகமான ஆண்டவர் சோதித்தார், போய் யோர்தான்ல போய் கழுவு அப்படின்னார். இங்க கல்யாண வீட்டில் போயிட்டு கால் கழுவுற அந்த பாத்திரத்தை நிரப்பு அப்படின்னார். ரொம்ப அற்பமா இருக்கலாம் ஆலோசனை, ரொம்ப அற்பமா இருக்கலாம். நம்ம கஷ்டப்படுகிற போது ஆண்டவர் ஒன்று சொல்லலாம். நம்ம பசியா இருக்கிற போது ஒன்று சொல்லுவார், என் பசியா இருந்து கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒன்றுமே பண்ணாத ஆண்டவரே, என்னை அவமானமாக இருக்குது, அவங்க இப்படிலாம் பேசிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, நான் ஒன்றுமே செய்யல ஆண்டவரே, என்னை இப்படியா கெட்ட வார்த்தையில் திட்டாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒன்றும் பண்ணாத மகனே, பேசாமல் போத்திட்டு போய் படுத்துரு, ஒன்றும் பண்ணாத, நீ அவங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்காத, அவங்களுக்கு முன்பாக பேசிட்டு எதுவுமே பேசிட்டு இருக்காது, அழகாக உன் கட்டிலில் போயிட்டு உன் படுக்கையில் போட்டு போத்திட்டு அமைதியாக படுத்துரு, சாந்தமாக படுத்துரு, நீ ஒன்றும் செய்யாது. நீங்கள் நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் அப்படியே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை எதிர்த்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள், இல்பொருளாக போவார்கள், அவங்க செத்து போவாங்க, அவங்க மடிஞ்சு போவாங்க, அவங்க கீழே விழுந்துருவாங்க, அவங்க மண்டை உடஞ்சிரும், அவங்க பிள்ளைக்கு அப்படியாகும், இவங்க பிள்ளைக்கு அப்படியாகும் சொல்லுவார். நம்ம நினைப்போம். ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாமல், அப்படியே இருக்கட்டும், நீ போய் அமைதியாக ஒரு போர்வை எடுத்துகிட்டு போத்திட்டு படுன்னு. நம்மளால் செய்ய முடியுமா? நம்ம உள்ளம் பதறம். அப்படியே, என்னங்க ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் ஆண்டவரே, நல்ல 4 வார்த்தையை நறுக்குன்னு கேட்கணும். இனிமே அவன் என் பக்கமே வராத விளக்கு இல்லை, அவன் பக்கம் வரதான் உனக்கு சோதனை, அவன் பக்கம் வரதான் நீ சோதனையில ஜெயித்து சகல ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வான். ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக உன்னை தலை நிமிர கர்த்தர் செய்வார். யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யார் உன்னை நிந்தப்படுத்தினார்களோ, கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய போதனை, கர்த்தருடைய ஆலோசனை ஒரு நாளும் சோதம் போவதே இல்லை. ஒருவேளை நீ பசியா இருப்ப, ஆண்டவரே நான் போய் அங்க என் உறவினிடத்துல ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கி நான் சமைக்கலாமா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரு,
ஒரு நாள் ஒரு வேளை நீ பட்னியாக இருந்தால் ஒன்றும் நீ போயிட மாட்ட, அமைதியாக படுன்னுவார். நமக்கு வித்தியாசமாக இருக்கும். இதுன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் தேவனாச்சே, அவர் அப்படியே கூடைய பிடிக்கிற 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பங்கிட்டாரே, என்ன போஷிக்க மாட்டாரா? ஆண்டவர் சொல்லுவார், உன் பசியாக இருக்கட்டும், நீ போய் அப்படியே அமைதியாக படு என்று சொல்லுவார். நீ எந்த கடனும் வாங்க வேண்டாம், யார் வீட்டுக்கும் போக வேண்டாம், நீ அமைதியாக போய் உன் பசியிலே நீ படுத்துக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தோன்றும். இந்த ஆலோசனை என்ன ஆலோசனை? பசியாக இருக்கிறவங்கள பசியாக அப்படியே போய் படுன்றாரு, கடன் வாங்காதன்னு சொல்கிறாரு. நான் சொல்லுவேன், அந்த 500 ரூபாய் நம்ம வாங்குற நிமித்தமாக நமக்கு வருகிற அவமானம் நிந்தையிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாய், ஒருவேளை என் மக பசியாக இருந்தால் பட்டினியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த அவமானம் பின் நாட்களிலே கொடுக்கும் என்பதை அறிந்து, வேண்டாம் மகளே மகனே என்று தடுத்து நிறுத்தி, ஒருவேளை நம்ம பட்டினியாய் போட்டாலும் பின் நாட்களிலே நம்மை சகல ஆசீர்வாதத்திலும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்திலும் நீ பசியை பொறுத்தனா, பசி ஒன்றை ஒருபோதும் மேற்கொள்ளாது. சில சோதனைகளை நீ சகிக்கிற போது நிச்சயமாய் நம்மை ஆசீர்வாதத்தினுடைய பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்த, ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய போதனையை அற்பமாக மாத்திரம் நம்ம எண்ணக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது, ஆண்டவர் அவருடைய வழி வார்த்தை நம்ம எங்கே நடத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 13-15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கையும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். அதே 20வது அதிகாரம், அதே 20-22 நீங்கள் வாசிப்பீர்கள்னா அதே அதிகாரத்தில், அப்போது யாக்கோப்பு, தேவன் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட உங்களையும் என்னையும் திரும்ப பண்ணுவார். நம்மை சமாதானத்தோடு கூட திரும்ப பண்ணுவார். இந்த ஆத்துமாவை சமாதானத்தோடு கூட தகப்பன் வீட்டிலே திரும்ப பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது எதற்காக தெரியுமாங்க? நான் சொல்லுவேன், நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் உண்டாகும்படியாய், பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் சமாதானம் உண்டாகும்படியாய் சிலுவையிலே ஆணி அடித்தார். சிலுவையிலே ஏன் சிலுவையோடு கூட அவர் இணைக்கப்பட்டார் என்று சொல்லுவோமானால், சிலுவை, அவருடைய சரீரம் ஏன் சிலுவையோடு கூட இணைக்கப்பட்டது என்று சொல்லுவோமானால், நான் சொல்லுவேன், பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்காக, பிதாவையும் மனுஷரையாகிய நம்மையும் இணைப்பதற்காக, நம்முடைய தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தை, எல்லாரும் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப தான் செய்வோம். எல்லா ஜனமும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும். இந்த உலகத்தில் மனுஷனாய் பிறந்த எல்லாரும் தகப்பன் வீட்டுக்கு திரும்புவான். ஆனால் யார் சமாதானத்தோடு கூட திரும்புவான்னா, தேவனுடைய வழியும் தேவனுடைய ஆலோசனையும் தேவனுடைய போதனையும் கேட்டு நடந்து அதன்படி நடக்கிறவன். நான் முன்பே சொன்னது போல அந்த போதனை வித்தியாசமாக இருக்கும். அந்த போதனை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கே யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ போ, உன்னை போகிற இடத்தெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றார். இப்படி சொல்லுவார். சில நேரத்தில் வேறு விதமாய் சோதனையிலே நம்ம நடத்துவார். ஆபிரகாமை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பிள்ளையை கொடுத்து சந்ததியெல்லாம் உயர்த்துவன் சொல்லிட்டு
திடீர்னு ஒரு ஆலோசனை சொல்கிறார், திடீர்னு ஒரு போதனை சொல்லுவார், திடீர்னு ஒரு வழியை காட்டுறார். என்ன வழி தெரியுங்களா? உன் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து, உன் பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து. போதனை வந்தது, ஆலோசனை வந்தது. என்ன ஆண்டவரே, என்ன சொல்றீர்? உனக்கு ஒரு சந்ததியை உன்னை ஈசாக்க கொடுப்பேன்னு சொன்னீர், அவனை கொண்டு உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றீர். இது என்ன ஆலோசனை? இது என்ன வழி நடத்தல ஆண்டவரே? அதே பிள்ளையை கொண்டு போய் பலியிடுன்றீங்களே, அதே பிள்ளையை கொண்டு போய் எனக்காக பலியிடு என்று சொல்கிறீரே, இது என்ன ஆலோசனை? நம்ம சில வேளையில் நினைப்போம் இது தேவனுடைய ஆலோசனையே இல்லை என்று நினைப்போம். நம்ம நல்லா சந்தோஷமா, சமாதானமா, ஆசீர்வாதமா, பெருக்கமா, நம்ம அவமானம் இல்லாத அப்படியே புள்ள அப்படியே அப்பா கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்தினார் பத்தியா, இப்படித்தான் வழி நடத்துவாராக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில வேளையிலே நம்மை சோதித்து, நம்மை புடமிட்டு, நம்மை பொன்னா விளங்க செய்து பின்னாட்களிலே நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். தகப்பன் தேசத்துக்கு நம்மை சமாதானமாக திரும்ப வர பண்ணும்படி அவருடைய ஆலோசனை, அவருடைய போதனை, அவருடைய வழிநடத்துதல் நமக்காக இருக்கும். நீங்கள் 32வது அதிகாரம், அதே ஆதிகாமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9 முதல் 11 வரை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் 32, 9 முதல் 11, பின்பு யாக்கோப்பு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏற்கனவே நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். ஏசா அடியாட்களோடு கூட எழுந்து புறப்பட்டது யாக்கோப்பை கொன்று போட்டு அவன் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று தன் இருதயத்திலே வைத்த பகையோடு கூட புறப்படுகிறான். பகையோடு கூட புறப்படுகிறான். நீ எழுந்து அதே இடத்துக்கு போப்பா. எந்த இடத்தை விட்டு யாக்கோப்பு ஏசாவுக்காக பயந்து, தன் சகோதரனுக்காக பயந்து அவன் போனான், வெறுமையா போனான். ஆனா இன்றைக்கு சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு கூட திரும்பி வருகிறான். ஆண்டவர் வேற எந்த தேசத்துக்கும் போக சொல்லப்பா, ஏசா கண்ணுக்கு நீ மறைந்து நான் உனக்கு வேறு இடத்தை நீ காண்பிக்கிறேன், அங்க போய் நீ வாசம் செய் என்று சொல்லல. அதே ஏசாவிடத்துக்கு மறுபடியுமாய் ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் அங்க எழுந்து புறப்பட்டு போ, நான் உன்னை எல்லாவற்றிலும் உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமா இருக்கிற தேசத்துக்கு நீ போ. அங்கதான் ஏசா இருக்கிறான், அங்கதான் எதிரி இருக்கிறான். அவன் புறப்பட்டு எழுந்து, ஏசா புறப்பட்டதை எதற்காக என்றால் இந்த யாக்கோப்பை நிர்மூலமாக்குவதற்குத்தான் அவன் புறப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய ஒன்று நீங்க தெரிஞ்சுங்க, எத்தனை எதிராக உனக்கு புறப்பட்டாலும், எத்தனை 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 பேர் உனக்கு எதிராக புறப்பட்டாலும், எத்தனை பேர் உன் சந்தோஷத்தை அழிக்க புறப்பட்டாலும், எத்தனை பேர் உன் அமைதியை கெடுக்க புறப்பட்டாலும், எத்தனை பேர் உனக்கு பொறாம உன் மேல கொண்டு ஒரு வாழ்க்கையை உன்னை வச்சிருந்தாலும், கர்த்தர் நீ எழுந்து உன் தகப்பன் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். அங்க யார் இருக்கிறான்னா, இவன் பயந்து ஓடி வருஷ காலமாய் அடிமையாய் யாருக்காக அவன் போனான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசா என்னை கொன்று போடுவான், ஏசா என்னை அழித்து போடுவான், என் சகோதரன் என்னை அழித்து போடுவான். ஆண்டவர் சொல்றாரு, அதே இடத்துக்கு நீ போ. அவன் ஒரு பேச்சு பார்க்கல, ஆண்டவரே நான் இந்த இடத்துல வந்து வருஷமா ஆடு மேய்ச்சி கஷ்டப்பட்டதெல்லாம் அதே ஏசாவுக்கு பயந்து தான், ஒண்ணுமே இல்லை என்கிட்ட. ஆனா இன்னைக்கு என்கிட்ட என்னுடைய ஆசீர்வாதம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம், ஓன் வழியின்படி, ஓன் போதமையின்படி, ஓன் ஆலோசனைப்படி நான் சம்பாதித்த ஆசீர்வாதம் எல்லாம்
எங்கே போனால் நான் இழந்து போயிடுவேன்னா, மறுபடியும் ஏசா கிட்ட போனால் நான் இழந்து போயிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அவன் சொல்லலைங்க. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நீர் என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கூட என்னை திரும்பி வர பண்ணுவீர் என்ற வார்த்தை. நான் உன் தகப்பன் தேசத்துக்கு சமாதானத்தோடு கூட உன்னை நான் திரும்பி வர பண்ணுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஜீவன் முடிந்து அங்கே நான் நிற்கிற போது ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய போதமை, ஆண்டவருடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானம், எனக்கும் என் ஆண்டவருக்கும் ஒரு சமாதானம். நான் சொல்லுவேன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சமாதானம், சிலுவையினாலே இணைக்கப்பட்ட ஒரு சமாதானம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி போகிற ஒரு சமாதானம். நீ சமாதானத்தோடு கூட நீ போவாய். கடைசியாக 33 அதே ஆதிகாமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருத்தி கேட்டுக்கொண்டான். அப்போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ஒரு பலிபீடத்தை யாக்கோப்பு கட்டி அதற்கு எலோகி இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய தகப்பன் தேசத்துக்கு நம்மை திரும்பி வர பண்ணுகிற சமாதானம். ஆத்மா நஷ்டப்படாது, நம்முடைய ஆத்மா நஷ்டப்படாது. நம்ம இந்த உலகத்தில் வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான். கஷ்டமோ, கண்ணீரோ, சோதனையோ, வேதனையோ, பாடோ, அவமானமோ, நிந்தையோ, நான் சொல்லுவேன், மீட்கப்பட்ட ஜனங்களுக்கும் எதற்காக மீட்கப்பட்டதுன்னா, தன்னுடைய ஆலோசனை, தன்னுடைய வழி, தன்னுடைய போதகம், இவைகளை கேட்டு நடக்கிறதற்காக கர்த்தர் மீட்டு கொண்டார். எதற்காக அவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லுவோமானால், ரட்சிப்பதற்காக நம்மை மீட்டு கொண்டார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை தனியாக வேறு பிரிக்கும்படியாக அவருடைய ஆலோசனையை கொடுத்து வழியை காட்டி நம்மை மீட்டு கொண்டார். 2வது காரியம் எதனால் நம்மை மீட்டு கொண்டார்னா, சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மீட்டு கொண்டார். ஆண்டவர் எந்த குறைவில்லாமல் நல்ல சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையோடு கூட வாழ நம்மை மீட்டு கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. நான் சொல்ல, ஒரு நாள் வீட்டுக்காக, போஜனத்திற்காக, வஸ்திரத்துக்காக நமக்கு குறை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற பார்வையில், நான் ஆண்டவருடைய பார்க்கிற பார்வையில் எந்த குறையும் இல்லாமல், எந்த சமாதான கேடு இல்லாமல் அவருடைய வழி, அவருடைய ஆலோசனை, அவருடைய போதனை நம்மை நடத்தும். 3வது காரியம், நான் சமாதானத்தோடு கூட என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். ஆமேன். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு நாள் தகப்பன் வீட்டுக்கு போக தான் போகிறோம், அந்த தகப்பன் வீட்டுக்கு போக தான் போகிறோம். ஆனால் யார் சமாதானத்தோடு கூட போவார்கள் என்று சொல்லுவோமானால், தேவனுடைய ஆலோசனையும், தேவனுடைய வழியையும், தேவனுடைய கட்டளையும், பிரமாணங்களையும், அவர் சித்தத்தையும், அவருடைய ஆலோசனையும் கேட்டு நடந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட போவார்கள். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவருடைய கட்டளைக்கு விரோதமாக போகவே மாட்டோம். ஒரு சின்ன விஷயத்தில் கூட கர்த்தருடைய ஆலோசனையை கேட்போம். தகப்பனுடைய ஆலோசனையாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. தகப்பன் ஒரு ஆலோசனை தந்தார்னா, அது கால் கருகிற பாத்திரமாக இருந்தாலும், அது அழுக்குள்ள நீராகிய யோர்தானினுடைய தண்ணீராக இருந்தாலும், நமக்கு அற்புதம் காத்திருக்கும், ஆசீர்வாதம் காத்திருக்கும், தகப்பன் வீடு காத்திருக்கும் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே உண்மையோடு கூட ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, உங்கள் வசனம், ஒருவேளை நம்ம சில தகப்பன்மார்கள் சொல்கிற வார்த்தை, தாய்மார்கள் அல்ல நம்ம நேசிப்பர்கள் சொல்கிற வார்த்தையை நம்ம சில வேலைகளில் காயப்படுத்துது.
நம்மளை கஷ்டப்படுத்துது. அவர்களுடைய ஆலோசனை நம்ம கேட்க முடியல, அவருடைய கட்டளைகளை நம்ம கேட்க முடியல, அவருடைய போதனைகளை நம்ம கேட்க முடியல. ஆனால் நான் சொல்லுவேன், உலகத்துக்குரிய தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது, ஆமென், அல்லேலூயா. ஒரு நல்ல தாய் தன் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டுவா. நம்மளுடைய ஒரு நல்ல தகப்பன் ஊருக்கெல்லாம் அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் பிள்ளைக்கு அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான். ஆமென். நல்லா இருக்கணும், என் பிள்ளை பெரிய ஆளாகணும், நல்லா படித்து நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை படக்கூடாதுன்று தான் நினைப்பான். அவனுடைய ஆலோசனை, அவனுடைய வழி, அவனுடைய போதகத்தையே கேட்டே ஒரு பிள்ளை நல்ல வழிக்கு வருமானால், பொல்லாதவர்களாகிய உங்கள் தகப்பன்மார்கள் உங்களுக்கு நல்ல ஈவை, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரமபிதா நல்ல ஆலோசனை, நல்ல வழிகாட்டுதல், நல்ல போதனை தந்து உங்களை நல்ல வழியிலே நடத்துவது நிச்சயம் அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய போதனை, அவருடைய ஆலோசனை, அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணம் நமக்கு பிரயோஜனப்படும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். ஒருவேளை அவருடைய கட்டளை நம்மை சோதிக்கப்படலாம், நேர்மாறாக இருக்கலாம். நாம் நினைச்சது இப்படித்தான் ஆண்டவர் வழி நடத்துவார். நாகமான் சொன்னது போல, இவன் ஏதோ என் மேலே பூசி ஏதோ ஒன்றை செய்து எனக்கு சுகம் கொடுப்பான்னு நான் நினைச்சேன். ஆனால் நீரோ என்னை யோர்தானில் போய் என்னை முழுக சொல்கிறீரே, நான் இதை செய்யவே மாட்டேன் என்று சொல்லி திரும்ப போக அவன் எழுந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆலோசனை அவனுக்கு வந்தது. நீர் போய் யோர்தானிலே கழுவும். அவனுடைய குஷ்டரோகமான சரீரம் சிறு பிள்ளையினுடைய சரீரம் போல, தோலை போல மாறி போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சில வேளைகளில் மாறுபாடாக கர்த்தர் நினைப்பார். எந்த ஏசாவுக்கு முன்பாக நான் நிற்கக்கூடாது என்று யாக்கோப்பு நினைத்தானோ, ஆனால் ஆண்டவருடைய வசனம், நீ போய் உன் தகப்பன் எங்கே விட்டுட்டு வந்த தகப்பன் தேசத்துக்கு போ, ஏசாவுக்கு முன்பாக நீ நில்லு என்று கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. நான் சொல்லுவேன் ஏசாவை தேவனுடைய போதகம் மாற்றும். உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிமித்தம் உன் ஆசீர்வாதத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னை ஏன் மீட்டு கொண்டார்னா, அவர் வழியில் நடத்த, அவர் ஆலோசனையில் நடத்த, அவர் கண்ணை உன் மேலே வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல உன்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய ஆலோசனை ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்தாது. இந்நாளிலே அது ஒரு அற்பமாக நமக்கு நினைக்கலாம். அந்த ஆலோசனை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். நாமெல்லாம் ஒன்று நினச்சிருக்கலாம், ஐயோ நம்ம பெரிய ஆளாக்கும், நம்ம இப்படித்தான் நடக்கணும், இப்படிப்பட்ட கார் வாங்கணும், அப்படிப்பட்ட இது வாங்கணும், அப்படிப்பட்ட இது நாம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வேறு விதமாக நம்மை, அவர் எட்டாத மனுஷருடைய புத்திக்கு எட்டாத ஆலோசனை கொடுத்து, புத்திக்கு எட்டாத உயர்வினாலே நம்மை உயர்த்துகிற தேவன். கடைசியாய் நான் சொல்லுவேன், எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை படி, அவர் கண்ணு நம்ம மேலே பட்டு, அவர் ஆலோசனை நம்ம மேலே விளங்கி, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கும், அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கும் சமாதானத்தின் பாதை உண்டு. அந்த பாதையிலே இருள் இல்லை, அந்த பாதையில் அழிவில்லை. அந்த பாதை அந்த ரட்சிக்கப்பட்டோருக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதை. தகப்பன் வீட்டில் சேர்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும்படியாய், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை எங்கள் மேலே வையும். உம்முடைய ஆலோசனை கட்டளைகளை, உங்கள் கண்ணை எங்கள் பிள்ளைகள் மேலே வைத்து ஆலோசனை நீங்கள் சொல்லி கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் உம்முடைய கட்டளைகளின் பிரகாரம், உம்முடைய போதகத்தின் பிரகாரம், உம்முடைய வார்த்தையின் பிரகாரம், உம்முடைய வசனத்தின் பிரகாரம் நீர் என் மேல் வைத்து, கண்ணை வைத்து நீ சொல்கிற ஆலோசனை பிரகாரம் இருக்கட்டும் ஐயா. எது எங்கள் வாழ்க்கையில் செஞ்சாலும் ஆண்டவருடைய சித்தப்படி நாங்கள் செய்கிறோமா? இதுவரை எவ்வளோ காரியம் நாங்கள் உம்முடைய சித்த பிரகாரம் நாங்கள் செய்யாமல் இருக்கலாம், உங்கள் ஆலோசனை பிரகாரம் நாங்கள் செய்யாமல் இருக்கலாம். இந்த கால வேளையிலே, இந்த இனிவரும் நாட்களிலே ஒரு சின்ன காரியம் வாங்கினாலும், ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கினாலும்,
நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டு பெற்று வாங்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வராத நேர்மையாய் வராத பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. பலவீனமான சரீரங்கள் விசேஷமாக சித்தாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் சித்தா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை அடிக்கடி வருகிற பலவீனம், இந்த பலவீனம் அப்பா, இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வெளியே எடுக்கிறோம்ப்பா. தொண்டை பகுதியில் மூக்கு பகுதியில் இருக்கிற சைனஸ் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும். உங்கள் தழும்புகள் பிள்ளைகள் மேலே அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. உங்கள் தழும்புகளை நம்புகிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த மகனுடைய எங்கள் பலத்தை நாங்கள் நம்பலாப்பா. எங்கள் பலவீனத்துக்கு எங்கள் சரீரத்தை நாங்கள் நம்பலாண்டவரை. உம்மை வார்த்தையை நம்புகிறோம். நீர் போய் யோர்தானிலே கழுவும் என்று சொன்னால் அதை நாங்கள் செய்கிறோம்ப்பா. அப்படியாக உம்மை நம்புகிற பிள்ளைகளை, உம்மால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, உம்மால மீட்கப்பட்ட பிள்ளைகளை, உம்மால சகல விதத்தில் ஆசீர்வாதம், நல்ல ஒரு சுகமுள்ள வாழ்க்கையும் சகலவித ஆசீர்வாதத்துக்குள்ளாக வருமே ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு, நல்ல பலத்தை கொடுங்க. ஹாஸ்பிட்டலே அடிக்கடி வேண்டாம், மாத்திரை மருந்து அடிக்கடி வேண்டாம் ஆண்டவரே. ஆப்ரேஷன் எதுவும் எங்களுக்கு வேண்டாம். ஏசு மகாராஜா நாமத்தினுடைய தயவு இறங்கட்டும். உம்முடைய வழி காட்டுதல் இறங்கும்படியாய், உம்முடைய போதகம் இறங்கும்படியாய் ஆண்டவரே, உங்க கண்கள் எங்கள் மேல் வைத்து ஆலோசனை நீர் எங்களுக்கு வழங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணுகிறோம்ப்பா, ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பலவீனம் இருக்குமானால் கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்கள் ஆலோசனை கேட்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. வியாதிகளை வேறறுத்து போடும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இந்த மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே தகப்பனே, கிருபையா எங்களை கூட்டி சேர்த்து உம்மை ஆராதிக்கவும், உங்கள் வழியில் ஆண்டவரே, உங்கள் போதனையிலே, உங்கள் வழிகாட்டுதலே, உங்கள் சித்தத்திலே, உங்கள் ஆலோசனையிலே நாங்கள் நடத்து. இவைகள் எல்லாவற்றிலும் மேலே உங்கள் கண்ணு எங்கள் மேலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கணும் ஆண்டவரே, அறிந்திருக்கணும். எல்லா துதி கன மகிமை உமக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதின்வெல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவனால் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் தயவு நற்குணம் இச்சையடக்கம் பரிசுத்தம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட அவருடைய வழிகாட்டுதலை நிறைவேற்றும்படியாக, அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பையும், அவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும், அவர் வைத்திருக்கிற தகப்பன் வீட்டு சமாதானத்தையும் நாம் ஒருவரும் சந்திப்பின் நாளிலே இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ்.